Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோ முழுக்க கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான வீடியோ ஓகேங்களா. கிரிப்டோல நீங்கள் ஆல்ரெடி இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லிக்கலாம். பொதுவாக கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒரு காயினாக இருந்தாலும் டோக்கனாக இருந்தாலும் வாங்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா OKX அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பிளாக் செயின் ப்ராவலர் அப்படின்ற டோக்கன் ஓகேங்களா. அந்த டோக்கனை நீங்கள் வாங்கி இப்போ முன்னாடி வைக்கிறது மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சிருந்து அந்த காயின் எப்போ லான்ச் ஆகுதோ கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மடங்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த OKXல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த டோக்கனை லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும், ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா OKXோட எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்சேஞ்சோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி OKXோட எக்ஸ்சேஞ்சை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன்அப் பண்ணணும். உங்களோட ஃபோன் ஆர் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு தேவையான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்அப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட OTP வரும், என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ் ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் அக்கௌண்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. லெவல் 0 அப்படின்றத காட்டும் ஓகேங்களா. ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மென்ஷன் ஆகிருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. பேசிக் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ வெரிஃபிகேஷன், வீடியோ வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணலாம். வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி கார்டோட டைப்பு, அப்புறம் உங்கள்கிட்ட ஆதார் இருந்தாலும் சரி, இல்லை பேன் இருந்தாலும் சரி, எது வேணுமோ நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஐடென்டிட்டி நம்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா. சேம் அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர், அந்த ஃபோட்டோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபேஸ் ஐடி எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா லெவல் 2 ஃபோட்டோ வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த டோக்கனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ டோக்கன் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா அசட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த அசட்ஸ் உள்ளார போயிடுங்க. அசட்ஸ் உள்ளார போனோடனே மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஓவர்வியூ, ஃபண்டிங், ட்ரேடிங், ஃபினான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. மேலே அதில் ஃபினான்ஸ் அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கோ டு ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜம்ப் ஸ்டார்ட்டில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன காயின்ஸ்லாம் லான்ச் ஆக போகிறாங்க, என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்றத சேல்ஸ் ஆகிறது எல்லாமே இதில் காட்டியிருப்பாங்க. முன்னாடி டோக்கன் எல்லாமே லான்ச் ஆனது எல்லாமே இதை வந்து காட்டியிருப்பாங்க ஓகேங்களா. அந்த காரி காயின், ORB அது மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இதுதான் ஓகேங்களா. இதை வந்து கிளிக் பண்ணுவோம். வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த டோக்கனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் ப்ராவலர், ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா BRWL அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா OKB ரிவார்ட் பூலில் பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் BRW ஓகேங்களா ப்ராவலர் காயின் வந்து டோட்டலாக வந்து செஷன் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஸ்டேக்கிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் லிமிட் வந்து 1000 OKB இருக்கணும். OKBன்றது அது ஒரு டோக்கன் ஓகேங்களா. அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்டாக் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ரிவார்ட் கொடுக்குறாங்க. BRWL அதான் இந்த பிளாக் செயின் ப்ராவலர் டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரெக்குயர்மெண்ட்னு வரையில் உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் லெவல் 2 வரைக்கும். அது மட்டும் இல்லை 30 டேஸில் ட்ரேடிங் வால்யூம் வந்து 5000 USD வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாத BRW மைனிங்கோட ரூலை வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் மைனிங் செஷன் 8 AM UTC ஆன் March 27 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் வந்து 8 AM UTC March 30 க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இதை வந்து OKB அண்ட் WAXP அப்படின்ற 2 காயினை வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ண மூலிமா நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த இது வந்து உங்களை அலோகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் லெவல் 2 அண்ட் அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. யூ கேன் ஸ்டாக் அப் டு 1000 OKB ஆர் 10,000 WXP டியூரிங் செஷன், டோட்டல் ஸ்டாக்கிங் இஸ் அன்லிமிட்டட். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு OKBயும் WXPயும் அந்த காயின் அந்த இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இந்த பிளாக் செயின் ப்ராவலர் காயின் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி இதை வந்து அன்ஸ்டாக் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த லாக் பீரியடில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் லாக் பீரியடில் உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம், அந்த அன்ஸ்டாக் பண்ணிக்கலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதை பற்றின இது, அப்புறம் WX ஸ்டுடியோஸ் மூலிமா இந்த க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் செயின் ப்ராவ்லர் காயினை. ஸோ அது மட்டும் இல்லாத இதில் வந்து என்டர்டெய்னிங் கேஸ்ட் ஆஃப் NFT அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அதுக்காக வீடியோவும் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். டோட்டலாக அந்த டோக்கனோட டைப்பும் பார்த்தீங்கன்னா ERC20 மூலிமா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் டீட்டெயில்ஸ். டோக்கன் அலோகேஷன் அண்ட் டீம் மெம்பர்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டர் யார், கோஃபவுண்டர் யார் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது வந்து OKB ரிவார்ட் பூல். அடுத்து பார்த்தீங்கன்னா WAXC ரிவார்ட் பூலில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் BRWL டோக்கன்ஸ் வந்து சப்ளையாக வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் WXP அந்த டோக்கனை வந்து ஸ்டாக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த பிளாக் செயின் ப்ராவ்லர் காயின் வந்து கிடைக்குது. சேம் அதே மாதிரி தான். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மைனிங் அண்டு எப்போது க்ளோஸ் ஆகுது, ஸ்டேக்கிங் எவ்வளோ பண்ணிக்கலான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ஃபைனலாக ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம OKBயை எப்படி நீங்கள் அந்த காயினை வந்து வாங்குறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜில் மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே OKBன்னு சர்ச் பண்ணிங்கன்னா OKB/USDTன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ $22 இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து பை ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ USDT இருக்கோ அவ்வளோ USDTக்கு வாங்கணும். உங்களோட டெபாசிட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இதில் வந்து USDTயாக வாங்கணும். ஸோ OKB வந்து ஜஸ்ட்டு பை நவ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ USDT செட் பண்ணிங்களோ அவ்வளோ USDT பை ஆகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே ஸ்டாக்கிங் பண்ணணும். அப்படி ஸ்டாக் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பிளாக் செயின் ப்ராவ்லர் டோக்கன் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அலோகேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த காயின் லான்ச் ஆகும்போது 10 to 15x வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு $100 ஒர்த் பிளாக் செயின் ப்ராவ்லர் காயின் இருக்குன்னா அது 10 to 15x போகும்போது $1500 உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிட்டர்ன். பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் $100 தான். பட் அதோட ஃபியூச்சர் பாருங்கள், அரௌண்ட் $1500 மேலே கிடைக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு IUOன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், OKX எக்ஸ்சேஞ்சில் பிளாக் செயின் ப்ராவ்லர் அந்த டோக்கனை ஜம்ப்ஸ்டார்ட்டில் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்டாக்கிங்லாம் எப்படி பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.